ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செல்வா அண்ட் செல்வா இன்சைட்ஸ். இது டே 53க்கான ரிவ்யூ. அகைன் நேற்றுக்கு வந்துட்டு ரிவ்யூ பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. பவர் இல்லாததுனால எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. லேட்டாக பவர் வரும்போது ஐ குடண்ட் மேனேஜ். பட் சில விஷயங்கள் இருந்துச்சு, அதை இன்னையோட எபிசோட்லேயும் பேசலாம். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட படியை கூப்பிடலாம். ஹாய் படி. எஸ் மாஸ். ஏய், எங்கடா இருக்க? நான் வந்துட்டேன். ஓகே, எங்கே போயிருந்த? நேற்று ஆளை காணோம். அந்த கொடுமையை ஏன் மாஸ் கேட்குறீங்க? நீங்கள் ஹாட்னு ஓவர் டாஸ்க்குன்னு சொல்லிட்டீங்க. என் சொந்தக்காரங்க எல்லாரையுமே போட்டு எல்லாரும் உடச்சி பிதுக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க மாஸ். ஓ, உங்கள் சொந்தக்காரங்களா? ஆமாங்க மாஸ். உங்கள் சொந்தக்காரங்க எப்படி? அதான் ஓவர் டாஸ்க்குன்னு ஒன்று வச்சு இருக்கிறவங்க எல்லாரும் போட்டு உனக்குன்னு உனக்கு இளம முறையெல்லாம் ஆக்கிட்டாங்க பாஸ். ஓகே, எல்லோரும் சரியா? ரைட். பாருங்கள், நேத்திக்கு டாஸ்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பை படி வெயிட் பண்ண, கொஞ்சம் அவங்ககிட்ட பேசிடலாம். ஸோ நேத்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே வந்துட்டு ஒரு சூப்பரான டாஸ்க்கு. கடைசி வரைக்கும் இந்த மஞ்சரி, அன்ஷிதா அண்ட் ஜாக்லின் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தீபக் அவுட் ஆனார். தீபக் அவுட் ஆனதுக்கப்புறமா நேத்திக்கு டே பார்த்தீங்கன்னா அவர் வேகமாக வந்துட்டு அந்த பொம்மையை தூக்கி போட்டு அது எப்படி நடந்துச்சுன்றதெல்லாம் கேட்டுட்டு லைக் ஹி வாஸ் டூயிங் ஆன். அதுக்கப்புறமா கேம் மறுபடியும் ப்ராக்ரஸ் ஆகும் பட்சத்தில் ஒரு வழியாக மாற்றி அந்த கேம் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது லைனாக அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. ப்ராப்ளி யாரெல்லாம் அவுட் ஆனாங்க? தர்ஷிகா அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அதான் லைனாக நிறைய பேர் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி ஸ்பெஷல், நேத்தியோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தா லைக் இவங்க அவுட் ஆனது ஜாக்லின், அதுக்கப்புறம் விஷால் இன்னைக்கு அவுட் ஆனாங்களா. ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சௌந்தர்யா அவுட் ஆகிட்டாங்க, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ராணா அவுட் ஆகிருந்தார். அதை வந்துட்டு ஆப்வியஸ்லி பார்த்துருந்தோம். மூணாவதாக வந்துட்டு தீபக், ரைட். ஸோ தீபக் அவுட் ஆனதுக்கப்புறமா நேத்தியோட டாஸ்கில் வந்துட்டு தர்ஷிகா முதல்ல அவுட் ஆகுறாங்க. இமீடியட்டாக வந்துட்டு அன்ஷிதாவும் அவுட் ஆகுறாங்க, ரைட். இந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும் பட்சத்தில் இன்னையோட கேம் த டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த சௌந்தர்யா எப்போல்லாம் ஒரு கன்னி வெடி வைப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. லைக் அந்த கன்னி வெடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாயசத்தை யாரா குடிச்சிங்க, யார் ட்ராஃபி மேலே ப்ராமிஸாக சொல்லுங்கன்னும் போது எல்லாருமே வந்துட்டு இந்த ட்ராஃபி மேலே ஒரு ப்ராமிஸை போட்டு இல்லை நான் குடிக்கல எவனுமே சொல்ல மாட்டீங்களா, ஈரா நான் போயிட்டு மழையில் நினைறேன்னு சொல்லிட்டு மைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கத்தப்படுத்துல அந்த மைக்கை கழட்டி வச்சு அதுக்கப்புறம் போயிட்டு மழையில் நினச்சிட்டே இருந்தாங்க. உடனே ஏமா இப்படி நினைறீங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு கொடையை பிடிச்சிட்டு நிற்கும் போது ஜாக்லின் வேகமாக போயிட்டு இது என்னோட ஸ்கோரிங் ஸ்பேஸ், நான் தான் நிற்பேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அனுப்பிச்சி வச்சாங்க. பட் ஆக்சுவலாக இன் டீட்டெயில் வந்துட்டு லேட்டர் டைம் பார்த்தா சௌந்தர்யா மைக் போடலை, முத்துக்குமரன் அவர்கள்கிட்டயும் மைக் இல்லை, நீ மைக்கை போடவே இல்லை, அதனால் நான் வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் மைக்கோட வந்தாங்க. அதுதான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு லைவ்ல இருந்ததா நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்படியா ஹாஸ்? அப்படிதான், எஸ். ஸோ அந்த காரணத்தில் அப்படி ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் போச்சு. இங்கே அந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் ஏய் லூஸ் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, டிராஃபி மேலேயே சத்தியம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா யார் இதை ஒத்துப்பாங்க, சும்மா அப்படின்ற மாதிரி. சரி, இன்ஃபேக்ட் ரயானில் வந்துட்டு லைக் சம்டைம்ஸ் அவர் வைக்கிற பாயிண்ட்ஸ் சரி ஒரு மாதிரி நேச்சுரலாக த மாடுலேஷன் ஹீ இஸ் டெல்லிங்களா, அது ஒரு மாதிரி ரசிக்கும்படியாக இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும் பட்சத்தில் இன்னையோட டாஸ்க் ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த டைமில் வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறது கூட பர்மிஷன் கேட்கணுமா, எனக்கு தேவையான விஷயத்தை இது பண்ணுமான்னு சொல்லிட்டு பவித்ராக்கும் ஒரு தீபக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் வேறு இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா சேமஸ் காலையில் வேக்கப் சாங் போடுறாங்க. வேக்கப் சாங் போட்டதுக்கப்புறமா மஞ்சரி அவர்கள் லான் ஏரியாவில் போயிட்டு தீபக் கிட்ட முன்வைக்கிற ஒரு பாயிண்ட்டு, தீபக் கிட்டன்றதை தாண்டி அதுக்கு முன்னாடி கிச்சன் ஏரியாவுக்கு போவாங்க. எனக்கு இந்த மாதிரி காஃபி போடுறீங்க, இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்த் ட்ரிங்க் உங்களுக்குமா, ரைட்டு. ஸோ ஹெல்த் ட்ரிங்க் வந்துட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு. இல்லை வேணாம் நான் குக் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லி மஞ்சரி கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லைங்க கிச்சன் வந்துட்டு எங்களோட இன்சார்ஜ், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அருணோட பாயிண்ட்டு இட் சீம்ஸ் டு பி பர்ஃபெக்ட் ஒரு சைடில். அடுத்தது அப்படியே வருவோம். உடனே வெளியில் வந்துட்டு தீபக் கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் மஞ்சரி வந்துட்டு கன்வே பண்ணுறாங்க. கன்வே பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா தீபக் வந்துட்டு அதை அட்ரஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபேக்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னங்க பிரச்சனை அப்படின்னா மஞ்சரியும் தெளிவாக இந்த மாதிரி சொன்னாங்க,
அருணை வந்துட்டு ஸ்பாட் ஆனில் போட தவறிட்டாங்க. பட் இன்டெரக்டாக ஷீ இஸ் ட்ரைங் டு டெல் சம்திங். அவள் வந்துட்டு என்னவா கிச்சனுக்கு தான் வந்துட்டு ஆள் வச்சுருக்கோம், ஒரு மாதிரி இந்த கிச்சனில் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே அவங்க பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கேளுங்களேன், கேட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தேர் கோயிங் டு கிவ். நீங்கள் ஏன் இதெல்லாம் பிரச்சனையாக பண்ணுறீங்க? இல்லைங்க இந்த மாதிரி நாங்களே வந்துட்டு அவங்கள எங்களுக்கு தேவையான நாங்கள் குக் பண்ணிக்கலாமா, கிச்சன் டீம் கிட்ட சொல்லுங்கள், அவங்க எதுவும் இது பண்ணல அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அவங்களே பண்ண போகிறாங்க, இல்லைனா என்கிட்ட சொல்லுங்கள். சரி யார் சொன்னா, என்ன சொன்னாங்க, வாங்க போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தீபக் வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு அப்படி போகிறாரு. போனர் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் எல்லாரையும் கூப்பிட்டு இஸ் ட்ரைங் டு டெல் சம்திங். இவருக்கு வந்துட்டு ஒரு டெக்காரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலாக தீபக். சம்வேர் அட் தி அதர் இட்ஸ் குட். இங்கே கேட்ட பாயிண்ட்ஸும் கரெக்டு தான். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுனாலே பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு சூழல் வந்துட்டு அருண் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு வச்சுருக்காரு. அந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் தான் நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஹலோ, ஆர்வ கலர்லாம் இல்லை படி. என்னன்னா அவர்கிட்ட கொடுத்த பொறுப்பை அவர் வந்துட்டு தெளிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ரைட். இப்போது என்ன ஆயிடுது அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணுறதுக்கு கூடாதா, நாங்கள் இப்போ எடுத்து சாப்பிட்ணுன்னா நாங்கள் வந்துட்டு பர்மிஷன் கேட்கலாம், ஏன்னா வந்துட்டு குரூப் ரேஷனிங் அப்படின்ற ஃபேக்டர்லாம் வந்துட்டு முன்வைக்கிறாங்க. முன்வைக்கும் பட்சத்தில் ஓகே இதை அட்ரஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜை யாருனாலும் ஓப்பன் பண்ணலாம், எடுத்து சாப்பிட்றீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க, சொல்லிட்டா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களால பிளான் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர். அதுக்கப்புறம் ஆனந்தி பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க. அண்ட் தென் ஜாக்லின் வந்துட்டு இந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க. மார்னிங் டாஸ்க் வந்துட்டு என்னென்னா பப்பெட் ஷோ. நம்ம பண்ணுறவே அதுதான் அதே தான் நம்ம பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பப்பட் ஷோ, பட் அவங்க சொல்கிறது வேறு மாதிரி பப்பட் ஷோ. இந்த தசாவதாரம்லாம் படம் பார்த்துருக்கல நீ? அதுதான் அந்த தசாவதாரம் படத்தில் வந்துட்டு அந்த அசின் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் ஆக்சுவலாக எக்ஸாக்ட் பப்பட் ஷோ. அதில் யார் வந்துட்டு பப்பட் மேனாக இருக்காங்க, யார் வந்துட்டு பப்பட்டாக இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க்காகவே கொடுத்துருந்தாங்க. ரைட், எஸ், ஓகே. ஸோ அது மாதிரி யார் வந்துட்டு பப்பாட், யார் வந்துட்டு பப்பாட்டை ஆடிட்டு இருக்காங்க, இந்த ஃபேக்ட் இது வந்துட்டு என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க எப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை மாற்றி எல்லாருமே கன்வே பண்ணியிருந்தாங்க. முத்துக்குமரன் மட்டும்தான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்துட்டு ராணவ் தான் வந்துட்டு இங்கே பப்பட் மேன், மற்ற எல்லாரையும் வந்துட்டு அவர் இன்னசென்ட்டுன்னு நம்பி வச்சு ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பார்க்கும் பட்சத்தில் எனக்கு அவர் தான் பப்பட் மேனாக இருக்காரு. அவுட்ஸ்மேட் எல்லாருமே வந்துட்டு பப்பட்டாக இருக்காங்க, அவர் சொல்கிற இன்னசென்ட் ஃபீல்ஸை எல்லாருமே நம்பியாச்சு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருந்தது. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்காக இருந்துச்சு. அடேங்க அக்கா, முத்துக்குமரன் கட்டி நீங்கள் இவ்வளோ ஹாஸ்டிவாக சொல்கிறீங்களா? ஆக்சுவலி முத்துக்குமரனை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்றது கிடையாது. முத்துக்குமரன் பண்ணுற நல்ல விஷயத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். ஓகே, கண்டினியூ. ரைட். ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா முத்துக்குமரன் வந்து அந்த ஒரு பாயிண்ட் சூப்பராகவே வச்சுருந்தாரு. அதை தாண்டி மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு யார் பப்பட்டு, யார் வந்துட்டு அந்த பப்பட்டை மாதிரி அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் மண்டே ஆடிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாஸ்க் இருந்துச்சு. இந்த டாஸ்கில் மற்றவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டையுமே வந்துட்டு பேசுறதுக்கு தாண்டி இந்த டாஸ்க் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்கு நடுவில் கோட்டை பிரிச்சாச்சு. அதான் பிரிச்சுட்டாங்களே. ஓகே, அதான் கோட்டை பிரிச்சாச்சு. கோட்டை பிரித்ததுக்கு அப்புறமாவும் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் கேம் விளையாடாமல் இன்னமும் வந்துட்டு ஒருத்தரோட போர்வைக்குள்ளேயே இன்னொருத்தர் வந்துட்டு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தரோட போர்வைக்குள்ளேயே வந்துட்டு இன்னொருத்தவங்க மறைஞ்சிட்டே இருக்காங்க, இல்லை அவங்க சொல்கிறது அப்படியே அப்பட்டுமா ஆமாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு ஃபேக்டர்லாம் இருக்கும் பட்சத்தில் இதை வந்துட்டு உடைக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு. அப்போது பப்பட்டாக இருக்கிறவங்க இனிமேல் நான் அவனுக்கு எதுவுமே சொல்லன்னு சொல்லிட்டு யாருக்காவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா இனிமேல் நான் அவனுக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேக்டராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அவருக்கு சொல்லலாம் நான் ஆடல எனக்குன்னு சொல்லிட்டு சொந்த அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கான அந்த ஒரு முனைப்பு தான் இதுக்கு மேலெலாம் வந்துட்டு கிரியேட் ஆகுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ட்ரிகரிங் டாஸ்க்ஸ்லாம் வந்துட்டு எப்பயுமே பிக் பாஸ் டீமில் சீசன் டு சீசன் ஏதாவது ஒன்று வைக்கிறது தான். அந்த மாதிரி இன்றைக்கி வச்ச டாஸ்க் தான் இந்த பர்டிகுலர் பப்பட் ஷோ. இதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா வாசகம், ஒருத்தருக்கு வந்துட்டு 2 வாசகம், இவர் சூப்பர் இவர் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரியான விஷயம் அதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ரிகரிங் ஃபேக்டர் தான். இந்த விஷயத்தில் இங்கே ட்ரிகர் பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகுது, இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பர்டிகுலர் டாஸ்க் இந்த
டாஸ்க்கை வந்துட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த கிச்சனில் நடந்த அந்த சலசலப்பு, இந்த ஃப்ரிட்ஜ் இது பண்ணக்கூடாதா, இல்லை ஹெல்த் மிக்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தெலாம் வந்துட்டு கேட்டு அட்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு எதாவது சாப்பிடணுன்னா மட்டும்தான் வந்துட்டு இதை கேட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது உடனே டாஸ்க் வந்துட்டு முடிய போகிற அந்த ஒரு சூழலுக்கு நேரம் திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா இல்லை சாச்சனா வந்துட்டு அந்த குட்டி சாத்தான் தானே. ஏய், குட்டி சாத்தான்லாம் சொல்லக்கூடாது, குட்டி பொண்ணுன்னு சொல்லணும் ஆக்சுவலி. ஏன்னா எந்த கண்டெஸ்ட்னாலும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ரைட்டா? நம்ம யாரையும் தப்பாக பேசணும்னா ஆஸ் பார்ட் ஆஃப் அவர் ரிவ்யூ, ரைட்? ஓகே ரைட்டு. சாட்சனான்றவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்துட்டு லைக் ஒரு ஃப்ளாரை வந்து கட் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த கேப்டன்சியில் ஒரு உடன்பாடு இல்லை. ஒரு கேப்டன்னா வந்துட்டு அவருக்கு லிஸ்னிங் ஸ்கில்ஸ் முதல்ல இருக்கட்டும். இவர் வந்துட்டு லிசன் பண்ணவே மாட்டுறாரு. லிசன் பண்ணாமையே வந்துட்டு எல்லாரையும் கட் பண்ணி ஹீ இஸ் ட்ரைங் டு இன்ஜெக்ட் இஸ் ஓன் தாட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரை வந்துட்டு முன் வச்சு இந்த ரோஸை கட் பண்ண முடியுமா, அம்மா இருமா, ஏமா இந்த மாதிரி பேசி தீர்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு தீபக் இது பண்ண பட்சத்தில் எல்லாருமே அப்படியே இல்லை சாட்சனா இருங்கன்னா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக சூப்பரான ஒரு மூவ் தான். ஏன்னா 5 ரோஸ் எதுக்கு வச்சுருக்காங்க, 4 நாள் முடிஞ்சிருச்சு, வாரத்தோட 4 நாள் முடிஞ்சிருச்சு. வாரத்தோட 4 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை வந்துட்டு இன்னும் வரைக்கும் யாருமே கட் பண்ணல. அந்த பொண்ணோட தாட் சூப்பர் அண்ட் மோர் ஓவர் த பாயிண்ட் ரியலி வேலிட் அண்ட் அக்செப்டட். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை காமிக்கணும்ல, அந்த பொண்ணு மேலே ஒரு நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த நெகட்டிவிட்டியை ஏதாவது பாசிட்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு சூழலை கேபிட்டலைஸ் பண்ணணும். ஆனால் கேபிட்டலைஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் மற்றவங்களுக்கு எதிர்த்து ஒன்று பண்ணால் கூட தட்ஸ் ஃபைன், தப்பே கிடையாது. எனக்கு சாட்சினா இன்னைக்கு பண்ண அந்த விஷயம் எனக்கு தப்பவே கிடையாது. நீங்களா சொல்கிறீங்க? நானே தான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சாட்சினா பற்றி நானே தான் தப்பாக பேசியிருக்கேன். அதனால தான் இவன் கேட்குறான், ரைட்? ஓகே, இப்போ என்னென்னா சாட்சினா வந்துட்டு அந்த விஷயம் பண்ணது தப்பே கிடையாது. பட் அதுக்கப்புறமா ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணுறாங்களே, அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி டவுன் பண்ணி காமிச்சிடும். இல்லை எனக்கு இது உடன்படல அப்படின்ற மாதிரி கட் பண்ணாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களா போகிறாங்க வராங்க, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைன்ற அந்த ஒரு ஃபேக்டர்லாம் வந்துட்டு அது ரொம்ப தப்பு. அந்த விஷயம் தீபக் வந்துட்டு சொன்னது, எந்த தப்பும் அவங்க பண்ணாலும் அவங்க கண்ணியம் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா. இன்ஃபேக்ட் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே தீபக் டப்புன்னு போய் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டுமான்னு சொல்லிட்டு அருண் கேட்குறாரு, மற்றவங்களும் கேட்குறாங்க. இல்லை முடிஞ்ச ஒரு 5 மினிட்ஸ் தாங்க முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அருண்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது சாட்சினா தீபக்னாலுமே அந்த இடத்துல வந்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு உடனே போனாங்க. போயிட்டு வந்து உட்காந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ரோஸை கட் பண்ணாங்க. அருண் வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அருண் வந்து ரொம்ப அழகாக இந்த பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, நான் வந்துட்டு வாஷ்ரூம் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. இந்த லீடருக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம். இவங்க வந்துட்டு இந்த மாதிரி எடுத்த போகலாம், நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் பேசி உங்கள் தரத்தை தாழ்த்திக்காதீங்க, இல்லை வந்துட்டு உங்களோட கேம் பிளே இது பண்ணிக்காதீங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கான விலைகள், அதுக்கான பலன் என்னமோ அதை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னா பரவாயில்ல நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சனா வந்துட்டு சொன்ன விதம் இதை அப்ரிஷியேட் பண்ணுறதா இல்லை வந்து ரொம்ப துடுக்கா இருக்காங்களே இந்த குட்டி பொண்ணு அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கதான் தெரியல. பட் சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங். பட் இன்னைக்கு இந்த விஷயம் ஸ்டார்டிங்கில் இந்த ரோஸை கட் பண்ணது எல்லாமே வந்துட்டு சூப்பரான ஒரு விஷயம்தான், ரைட்? இப்படி போகும் பட்சத்தில் மறுபடியும் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பவித்ராவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடுவில் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்துட்டு க்ரௌடுக்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கும் பவிக்கும் ஓவராக வந்துட்டு சண்டை ஆரம்பித்து பவித்ரா ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுறாங்க, சௌந்தர்யா ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா சொல்கிற பேச்சு ஃப்ரெண்ட்லியாக தானே ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது நீ ஏன்டி எங்கள் டேபிளில் கொண்டு போய் வைக்கிற அப்படின்ற மாதிரி சாட்சனா இஸ் ட்ரைங் டு சப்போர்ட் பவித்ரா. அது சௌந்தர்யா கிட்ட சொல்லி அப்படிலாம் ஒன்றும் இது பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த சலசலப்பாக ஒரு சண்டை காலங்கத்தில் ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தது. ஏன்னா இந்த பர்டிகுலர் டாஸ்கே ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes to 25 minutes அப்படியே கொண்டு போகும் பட்சத்தில் தென் கம்ஸ் இந்த டாஸ்க் வந்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற விஷயம். இதுக்கு முன்னாடி பவித்ரா பார்த்தீங்கன்னா என்ன தான் தெரில, நேத்திக்கு நைட்லாம் வந்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த விஷாலுக்கு வந்துட்டு தர்ஷிகா ஊட்டி விடுறதும் இல்லை வந்துட்டு ஒத்தரம் வைக்கிறதும் இதெல்லாம் வந்துட்டு பவித்ராக்கு ஒரு மாதிரி ஆகவே இல்லை. ஷீ இஸ் டிஸ்கஸிங் வித் ஆனந்தி. இல்லை அவளோட கேம் பிளே வந்துட்டு தப்பாயிட போது, அவளுக்கு வெளியில் ஏதாவது கஷ்டப்பட்டானா அந்த ஒரு அக்கறையில் சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அந்த அக்கறையில் தான் சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே
அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பொசசிவ்னஸ் கிரியேட் ஆகிடுச்சா, தர்ஷிகா வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட பேசுறது இல்லை, இப்போ விஷால் கிட்ட தான் அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு பொசசிவ்னஸ் கிரியேட் ஆகிடுச்சா அப்படின்றது ரொம்ப யோசிக்கும்படியாகவே இருக்குது. பாஸ் இது பொசசிவ்னஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ். என்னையே பாரு, இருக்கலாம். பொம்மைக்கும் தெரியுது இது பொசசிவ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு உண்மையிலேயே தர்ஷிகா மேலே அக்கறையாக இருக்கலாம். அக்கறை மாதிரியே தெரியலையே. அக்கறை மாதிரியே தெரியலையா அவனுக்கு? சரி ரைட்டு, அது பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. எப்படி தான் போக போகுதுன்னே தெரில. ஏன்னா ஒரு பக்கம் அன்ஷிதாவோட பிரச்சனையை நேத்திக்கு தான் வந்துட்டு முடிச்சு வச்சாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பவித்ராவுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயம் அண்ட் தர்ஷிகாவும் விஷாலும் பண்ணுறதுமே கொஞ்சம் ஓவர் போர்டலாகவும் தான் இருக்குது. உண்மையாலுமே லவ் பண்ணுறாங்க அப்படின்ற சூழல் தான் தென்படுது. சரி, அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படின்னும் போது நேற்றுக்கு விட்டு வைக்கப்பட்ட இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கில் அடுக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் அந்த பால் பிட்டில் வச்சுட்டாங்க. இதுக்கு ஏன் இப்படி மாற்றி மாற்றி ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த பொம்மைங்களோட கஷ்டத்தை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரைட், உண்மையிலே அதுதாங்க. இந்த பொம்மையோட நிலமெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் சீரியஸ்லி. ஏன்னா வந்துட்டு தலை தனியாக கால் தனியான்னு சொல்லிட்டு ஓவர் அக்ரெசிவ். ஏன்னா நேற்றுக்கு வரைக்கும் எடுத்துட்டாங்கன்னா அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரு. இன்றைக்கி வந்துட்டு எப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஜாக்லினும் விஷாலும் அவுட் ஆகுறாங்க. எப்படின்னா சாட்சனா கிட்ட வந்துட்டு விஷாலோட பொம்மை இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க எதுவும் ரேக்கை வந்துட்டு எடுத்து வச்சுட்டாங்க ஆஸ் பர் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் பிளான் அப்படிங்கும்போது சாட்சனா கிட்ட வந்துட்டு விஷாலோட பொம்மை இருக்குது, சத்யா கிட்ட வந்து ஜாக்லின் பொம்மை இருக்குது. இவங்க 2 பேருமே கடைசி வரைக்கும் வைக்காமையே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அதுக்கு முன்னாடி நாள் ஆடினாங்க இல்லையா ஜாக்லின் அன்ஷிதாவும் கடைசி வரைக்கும் இந்த சங்கீத சுரங்கள் மாதிரி. சரி, இன்றைக்கே இதே மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் சாட்சனா வந்துட்டு சொன்னாங்க, ஏய் நீ கன்ஃபார்மாக இது பண்ணினா, ஏன்னா மஞ்சரிக்கும் இன்னொருத்தவங்களும் யாரோ வச்சுட்டு இருக்காங்க. அந்த சூழலை வந்துட்டு நீ வச்சிருவாயா, நீ இப்போ நிப்பியா அப்படின்னு சொல்லி சாட்சனா கிட்டே கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக நிற்பேன், எனக்கு விஷால் பொம்மை போகக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு சூழலில் ஓகே சாட்சனாவோட பொம்மையை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு பர்சன் எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா ஆல் ஆஃப் அ சடன் சத்யாவும் ஜாக்லினோட பொம்மையை வைக்கிற மாதிரி தெரில, சாட்சனாவும் வந்துட்டு விஷாலோட பொம்மையை வைக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஸ்டேஜில் பிக் பாஸே டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பொம்மை உள்ளே போகணும், ஏதாவது ஒரு பொம்மை வெளியே வரணும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் ஓகே என்னென்னா நீ வைக்கவே வைக்காத, என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் 5 மினிட்ஸ்னு வரும்போது அந்த பொம்மையை வந்து 2 பேருமே வைக்கல. ஸோ 2 பேருமே அவுட்டு. ஸோ விஷாலும் அவுட் ஆஃப் த கேம், ஜாக்லின் அவுட் ஆஃப் த கேம். ஜாக்லினோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வாவ் பரவாயில்ல, நான் போகல அப்படின்ட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீயும் போலியா, திஸ் இஸ் தாட் இந்த கேம் சேஞ்சிங் மொமெண்ட் வந்துட்டு ஒரு பக்கம் ஜாக்லின் கிட்ட ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நிறைய விஷயம். இதை தாண்டி இந்த பர்டிகுலர் பொம்மை டாஸ்கில் ஒரு சூப்பரான ஒரு கேம் சேஞ்சர் என் பார்வையில் இருக்காங்க. அது யார் தெரியுமா? யாருன்னு உனக்கு தெரியுமா சொல்லு? எனக்கு தெரியலையா வாஸ். ரஞ்சித் அண்ணனா? இல்லை, ரஞ்சித் அண்ணன் கிடையாது. வேறு யாருன்னு நீங்களே சொல்லுங்க வாஸ். சொல்லணுமா? ஓகே, வேறு யாருன்னா பவித்ரா. நான் என்னன்னு சொல்கிறேன், அதை தாண்டி வந்துட்டு அடுத்த டாஸ்க் வருது. இவங்க ஜாக்லின் அண்ட் விஷால்லாம் அவுட் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 8 பேர் அவுட்டு அப்படின்ற அந்த ஒரு சூழலில் டாப் 10 வரும்போது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு வச்சுருக்காங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதுதான் வந்துட்டு ஜாக்லின் தானே தான் சொன்னாங்கல்ல? எஸ், அந்த பொண்ணு தான் சொன்னல, ஜாக்லின் கிட்ட ஒரு டீகோடிங் ஃபேக்டர் ஆஃப் த கேம் நிறைய இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி சொன்னாங்களா இல்லை உண்மையிலே இதுதான் பிளானா அப்படின்றது தெரியவே இல்லை. பட் என்னென்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 பிளேயர் இருக்கும் பட்சத்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கேம் மறுபடியும் அந்த பால் பிட்டில் எல்லோரும் போய் குதிச்சு எடுத்து கேமை ஒரு மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களா அவுட் ஆகிறாங்க. விஷால் அவுட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு சத்யா வேணும்னே அவுட் ஆன அந்த ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு. ஆக்சுவலி சத்யா எதுக்காக விஷால் அவுட் ஆகிட்டாருனால அவுட் ஆகுறாரா? ஏன்னா வந்துட்டு தலை என்கிட்ட இருக்கா, இது என்கிட்ட இருக்கா அப்படின்ற பட்சத்தில் அவுட் ஆகுறாரு. இன்ஃபேக்ட் பவித்ரா கையில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சத்யாவோட பொம்மை, பவித்ரா தான் எடுக்காமல் போனேன். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் பொம்மை டாஸ்கில் த கேம் சேஞ்சர் யாருன்னா, சீக்கிரம் அதான் சொல்லி தலைங்களேன். ஓகே, யாருன்னா பவித்ரா. ஏன் பவித்ரானா இந்த பர்டிகுலர் டாஸ்கில் நிறைய பேரை அவுட் ஆக்குன பெருமை பவித்ராவை மட்டும்தான் சேரும். ரைட்டுங்களா?
ஒவ்வொரு வாட்டியுமே அன்ஷிதா அவுட் ஆனது பவித்ராவால், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லைக் ராணா அவுட் ஆனது பவித்ரானால, அதுக்கப்புறம் மஞ்சரி அவுட் ஆனாங்க லேட்டர் டைம், அது பவித்ரானால. இந்த மாதிரி நிறைய பேரை பவித்ரா தான் வந்துட்டு அந்த பொம்மையை வந்துட்டு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் வைக்காமல் அவுட் ஆக்கி விட்டுருக்காங்க. என்ன மாதிரியான இது கன்னிங் பிளேயர்னு சொல்கிறதா இல்லை வந்துட்டு சூப்பரான பிளேயர்னு சொல்கிறதா அப்படின்றது கண்டிப்பாக எனக்குமே தெரில. அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க. இல்லை அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க அப்படின்றத தாண்டி அவ்வளோ கன்னிங்காக ஆடினாங்களா இல்லை தெரிஞ்சு ஆடினாங்களா தெரியாமல் ஆடினாங்களான்னு தெரில. ஆனால் இந்த பொம்மை டாஸ்கில் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக நான் பவித்ராவையுமே சேர்த்து பார்க்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லின் அவுட் ஆகுறாங்க. ஜாக்லின் விஷயம் அட் டைம் அவுட் ஆகிட்டு போகும்போது டேய் 2 பேரும் விட்றாதீங்க, சண்டை போட்டுக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி கிட்டேயும் ரயான் கிட்டேயும் சொல்லிட்டு போகும் பட்சத்தில் அடுத்த கேம் நாமினேஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த சேட்டை மறுபடியும் பிக் பாஸ் கிட்டேருந்து ஒரு சேட்டை வரும். ஒரு கண்ண சேட்டை இருக்கு பாருங்க. எஸ், சீரியஸ் அமைதியாக இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, கேமில் வெளில போனவங்க எல்லாருமே கூட வந்துட்டு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா பிட்குள்ளே இறங்கக்கூடாது, பாலை கை மாற்றக்கூடாது, பொம்மையை கை மாற்றக்கூடாது, பொம்மையை வந்துட்டு பிடிக்கக்கூடாது, ஆனால் ஆட்களை தடுக்கலாம், டால் ஹவுஸ்குள்ளேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா யார் யார் மேலே நான் இவங்களால அவுட் ஆனோம் இல்லை இந்த டீம் வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிக்கும் பட்சத்தில் ஜெஃப்ரி கையில் ரயான் பொம்மை இருக்குது. ரயான் கையில் வந்துட்டு ரயான் கையில் வந்துட்டு ஜெஃப்ரி பொம்மை இருக்குது, ஜெஃப்ரி கையில் ரயான் பொம்மை இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு ரயான் என்ன பண்ணாரு, ஜெஃப்ரியோட பொம்மை கொஞ்சம் வேகமாக போயிட்டு உள்ளே போய் வெஸ்ட்டு வந்துட்டாங்க. இந்த மீன் டைம் எல்லாருமே தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பட்சத்தில் ஜெஃப்ரியை வந்துட்டு ராணவ் பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். லைக் இது ஒரு அக்ரெசிவான ஒரு கேம் தான். இந்த கேமில் வந்துட்டு மாற்றமே கிடையாது. இந்த கேம் வந்துட்டு எப்பயுமே எல்லா சீசனுமே இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. இதில் ஏதாவது ஒரு கை கலப்பு சலசலப்பு இருக்கத்தான் செய்யும். ரைட், அதுக்காக எங்கள் வம்சத்தையே போட்டு இடி நிச்சு என்ன பண்ணுறது, இட் ஹேப்பன்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ என்னென்னா பொம்மையை பிடிக்கக்கூடாது அப்படின்னும் போது அவ்வளோ அந்த 100 kg இருக்கிற அந்த ராணவ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை வந்துட்டு அப்படியே ஒரு கிடுக்குப்பிடியாக வந்துட்டு பிடிச்சிட்டாரு. ஸோ ரயான் பொம்மையை உள்ளே விடாதீங்கடா, பார்த்துக்குங்கடா அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு குரல் கேட்ட பட்சத்தில், பிகாஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த ஜெஃப்ரி ரயான் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா மேலே பயங்கர பெரிய ஒரு ஏன்னா கோவா கேங்குன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே ஒரு டீமாக இருக்கும் போது ரயான் பொம்மையை விடாதீங்கடா அப்படின்ற அந்த பட்சத்தில் ஜெஃப்ரி வந்து ராணவ் ஃபுல்லாக பிடிச்சார். ஒரு 100 கிலோ இருக்கிறவர், ஒரு 45 கிலோ இருக்கக்கூடிய அந்த பையனை வந்துட்டு பிடிச்ச விதம், லைக் அவனும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறான் பையன். ரயான் போயிட்டு ஜெஃப்ரியோட பொம்மையை உள்ளே வச்சுட்டு ஹி இஸ் ட்ரைங் டு ஹெல்ப் அவுட். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மஞ்சரி கையில் இருந்த ஒரு பொம்மை அப்படியே வந்துட்டு கஷ்டப்பட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் போகிறாங்க. ஏன்னா இதில் என்ன மேட்டர்னா மஞ்சரி கையில் வந்துட்டு ஒரு பொம்மை இருக்குது, அவங்க வந்துட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்கன்னா கடைசியாக ரயான் பொம்மை நின்றோம். ஏன்னா ஜெஃப்ரியும் கொஞ்சம் வேகமாக போகிற ஒரு ஆள். அதனால தான் வந்துட்டு எல்லா கேம்லேயும் மெஜாரிட்டி டைம்ஸ் வந்துட்டு ஜெஃப்ரி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அளவோ இல்லை செகண்ட் அளவோ போயிட்டு அந்த பொம்மையை வைப்பார். ரைட், இதுதான் இப்போ வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு அவ்வளோ வேகமாக இருக்கிறனால டப்புன்னு ராணாவை வந்துட்டு ஜெஃப்ரியை பிடிச்சிட்டு இருந்தார். பிட்டுக்கு வெளில தான் பிடிச்சிட்டு இருந்தார். இந்த மீன் டைம் வந்துட்டு மஞ்சரி எல்லாருமே மாற்றி பிளாக் பண்ணுறாங்க. லைக் த ட்ரையிங் டு ஹெல்ப் அவுட். சாட்சினாலாம் கொஞ்சம் பொம்மையை வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா மஞ்சரி போகிறதுக்கான ஒரு சப்போர்ட்லாம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் மஞ்சரி உள்ளே போகிற வரைக்கும் ரயானை முத்துக்குமரன் பிடிச்சிட்டு இருந்தார். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா அந்த பால் பிட்டுக்குள்ளே வந்துட்டு ஜெஃப்ரியையும் ராணாவையும் ரயான் தள்ளி விட்டுருவார். பிகாஸ் ஜெஃப்ரியை வந்துட்டு காப்பாற்ற பார்க்குறாரு ரயான். அவர் பொம்மையை வச்சுட்டு வந்துட்டாரு. ஹீ இஸ் ட்ரையிங் டு ஹெல்ப் அவுட் ஜெஃப்ரி. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா இந்த சுச்சுவேஷனில் வந்து யாரை தப்பு சொல்லலாம் அப்படின்ற பட்சத்தில் அதிகப்படியாக இந்த கோவா கேங் டீம்லேயும் தப்பு சொல்லணும், ராணவ் சைட்லேயுமே தப்பு சொல்லணும். அது என்ன 2 பேரும்? எஸ் சொல்கிறேன் இருங்க. என்னாச்சுன்னா லைக் ராணவ் வந்துட்டு அவ்வளோ வெயிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஜெஃப்ரி ரொம்ப கம்மியான வெயிட் இருந்தாலும் ராணவ் வந்துட்டு பிடிச்ச அந்த புடியில் பொம்மையை பிடிக்கிறா. டப்புன்னு வந்துட்டு ஜெஃப்ரி என்ன சொல்கிறார், இந்த எல்போ வச்சு இட்சானா ஆகும் அப்படின்லாம் கேட்குறாரு. பட் ஆக்சுவலாக அதுக்கான சூழலே ராணவ் வந்து கொடுக்கல. பிட்டுக்கு வெளியில் தான் வந்துட்டு இருக்காங்க. உடனே பின்னாடி வந்துட்டு ரயான் வந்துட்டு பிடிக்கிறாரு. இங்கே ரயான் வந்துட்டு இந்த பிட்டுக்குள்ளே தள்ளி விட்டாரா ராணவை அப்படின்ற அந்த விஷயம் பார்த்தா இன்ஃபேக்ட் ஜெஃப்ரியுமே வந்துட்டு தள்ளி விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
சின்ன பையன் தானே அவன் எப்படி தள்ளி விடுவா அப்படி யோசிப்பீங்க. ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே வந்துட்டு ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தள்ளி விட முடியாது அப்படின்றதெல்லாம் ஐ அக்செப்ட், கஷ்டம்தான். ஆனால் ஒரு ஒரு இம்பேலன்ஸில் வந்துட்டு ராணுவ வந்துட்டு நிற்க வைக்க முடியும். இம்பேலன்ஸ் அப்படின்னா ரைட் சொல்கிறேன். என்னன்னா இப்போது அவ்வளோ வெயிட் வந்துட்டு போட்டுட்டு இருக்காரு, ஜெஃப்ரி வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. ஜெஃப்ரி கொஞ்சம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது நெலிஞ்சு அது கொஞ்சம் வந்துட்டு சாயும் போது ராணாவுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இதுவானாலும் அந்த டைமில் ரயான் வந்து கையை வைக்கும்போது மொத்தமாக 2 பேருமே வந்துட்டு பிட்டில் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு ரயான் ராணாவை இழுக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த ஒரு சூழல் பொம்மையை பிடிக்கிறான் படுறா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டுலாம் ஜெஃப்ரி வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. அதுக்கப்புறமா வெளில வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சரியை போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரயான் போக போகிறாரோன்றதுக்காக முத்து என்ன பண்ணார், ரயான் அப்படியே வந்துட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் மஞ்சரி போனதுக்கப்புறம் சரி ஓகே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொன்னார், நீங்கள் முத்துவை பற்றி பேசாமல் விட மாட்டீங்களே. முத்துவை பற்றி பேசாமல் விட மாட்டீங்கன்றதெல்லாம் கிடையாது. நான் என்னத்த சொல்கிறது, இல்லைப்பா ஆக்சுவலாக வந்துட்டு முத்துவும் கேமில் தான் இருக்கார், ராணாவும் கேமில் தான் இருக்கார். ஏன்னா பிக் பாஸே சொல்லிட்டார்ல. அதுதான் இங்கே அந்த ஒரு விஷயம். அப்படியே டாஸ்க் முடியுது, ரயான் அவுட்டுன்றாங்க. உடனே ரயானுக்கு செம்ம கோவம். போயிட்டு ராணாவை வந்துட்டு அப்படியே பிடிச்சி ஒரு அசால்ட் பண்ணுறதுக்கு, ஒரு மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்புறம் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு ஆரவாரமான ஒரு டே தான் சொல்லலாம். பட் சூப்பரான ஒரு டாஸ்க்கு, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டே. சண்டை கட்டால் அவங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க. டேய் சண்டைன்னு கிடையாது, இந்த கேமில் இது எல்லாமே நடக்கும். சரி சொல்லுங்கள். ஓகே, ஸோ என்ன மேட்ருனா இந்த மாதிரி இருக்கு. லைக் மாற்றி வந்துட்டு ராணுவும் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. முத்துக்குமரன் வந்துட்டு தடுக்கிறாரு. முத்துக்குமரன் சொல்ல நான் தான் வந்துட்டு உன்னை பிடிச்சிடல, நீ எப்போ என்னை விட்ட, மஞ்சரியோட பொம்மை உள்ளே போச்சுன்ற மாதிரி தான் விட்டேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கெலாம் ரயான் வச்ச பதில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஒன்லி திங், ரயான் வந்துட்டு இந்த மேன் ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி அடிக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக போயிடக்கூடாது. ராணுவுக்கும் செம்ம கோவம். உடனே ராணுவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு வாக்குவாதம் ஆரம்பிச்சு, ஒரு இது மட்டும் தெரியுதா ஜாக்லின், இது மட்டும் தெரியுதா ஜாக்லின், உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி அந்த ஒரு சூழலில் சண்டை போட ஆரம்பிச்சு உடனே வந்துட்டு நீ மூடிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே சௌந்தர்யா இதுதான்டா எனக்கு சாக்கு, என் கண்டென்ட் இன்னைக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ எப்படி அவளை மூடுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இல்லை, அந்த ஃப்ரெண்டுன்றதுனால வந்துட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு ரொம்ப ஓவராக இது பண்ண. நீ இப்போ உன்ன மாதிரி நான் இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருப்பேனாலாம் ராணா வந்துட்டு பண்ணிக்காமங்க, நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு சூழலில் ஒரு குட்டி சீனாக இருந்தாலும் சௌந்தர்யா ஸ்கோர் பண்ணுறதுக்காக வந்த அந்த இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் இந்த கேம் இன்டென்ட் இன்னைக்கு டே ராணவ் அண்ட் ரயான் சூப்பர், லைக் எதிர்பார்த்த ஃபயரிங் கண்டென்ட்டாக வந்துட்டு கொடுத்தாங்க. ரைட், பரவாயில்ல, இத்தனை நாள் கக்கறோம் இப்பயாச்சும் வந்தாங்க. ரைட்டு, எஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரயான் அவுட்டு. மறுபடியும் அடுத்த ஆட்கள் மாற்றி அப்படியே ஆடிட்டே இருக்காங்க. ஆனந்தி அவுட் ஆகுறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ஆனந்தி அவுட் பண்ணதுமே வந்துட்டு இண்டீட் பவித்ரா தான். அண்ட் தென் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி வெர்சஸ் பவித்ரா. இங்கே சூப்பராக போய்கிட்டே இருக்குது. மாற்றி ஒவ்வொருத்தராக அப்படியே அவுட் ஆகிட்டே வராங்க. அப்புறம் ரஞ்சித் அண்ணனை கூட வந்துட்டு போக விடாமல் அப்பயும் வந்துட்டு பவித்ரா தான் ரஞ்சித் அண்ணன் பொம்மையும் கையில் வச்சுருக்காங்க. ரைட்டு, இப்போ ரஞ்சித் அண்ணன் டேய் என் பொம்மையை போக விடாமல் பண்ணிட்டீங்களாடா, பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவர் இன்றைக்கி தான் வெறுப்பாகிறாரு. அவர் வெறுப்பெல்லாம் ஆகவே மாட்டார். அவர் இன்றைக்கி தான் வெறுப்பாகிற மாதிரியே காமிக்கிறாங்க. பட் என்னன்னு தெரில, அது ரஞ்சித் அண்ணனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 6 பேர் இருந்தது. யார் அப்படின்னாக்கா கடைசி 6 பேர் மஞ்சரி, பவித்ரா, சிவா, அண்ட் தென் அருண், சாச்சனா, ஜெஃப்ரி. ஸோ இப்படி எல்லாருமே ஒரு ஃபேக்டர் ஆஃப் கேம் வந்துட்டு விளையாடிட்டு இருக்கும்போது திடுப்புன்னு இந்த மஞ்சரி அண்ட் பவித்ராவுக்கு நடுவில் அந்த ஒரு விஷயம், யார் போகிறது இந்த கேம்குள்ளே போயிட்டாங்க. ஆக்சுவலி பவித்ரா வந்துட்டு மஞ்சரி பொம்மை எடுக்கணும், மஞ்சரி வந்து பவித்ரா பொம்மை எடுக்கணுன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. மீதி 4 பேர் வந்துட்டு உள்ளே வைக்க போகிறதுக்குள்ளே மஞ்சரி வாஸ் வெரி கிளியர். 2 ஸ்லாட் எப்படியாவது எனக்கு முன்னாடி நீ உள்ளே போயிட்டா கூட இந்த 2 ஸ்லாட்டில் யாரையும் வைக்க விடாமல் வந்துட்டு பிளாக் பண்ணி வையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் பிளாக் பண்ணாங்களே பிளாக் பண்ணாங்க தான், ஆனால் 2 பாக்ஸை பிளாக் பண்ணலையே, ஒரே ஒரு பாக்ஸை பொம்மையை வைக்காமல் இப்படின்னு பிளாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உள்ளே போன மஞ்சரி
நான் பவித்ரா பொம்மையை வைக்கிறதா இல்லை பவித்ராவை என் பொம்மையை வைக்க விட்றதான்னு சொல்லி தெரியலன்ற அந்த ஒரு இதுவில் அந்த டால் ஹவுஸில் 2 பேருமே பொம்மையை வைக்காமல் பொம்மையோட கையில் போயிட்டு அப்படியே வெளில வந்தாங்க. இந்த கேப்பில் வந்துட்டு சௌந்தர்யா வேற விழுந்து வாரி அந்த டைமில் வந்துட்டு சௌந்தர்யா விழுந்து வாரும் பட்சத்தில் அதை பார்த்து லைக் ஜாக்லின் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருந்ததாகட்டும், இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் விடு 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 அவங்களே ஊனி எந்திரிக்கிறாங்களான்னு பார்ப்போம் விடு விடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டது என்னென்னா, ஜாக்லினோட கேம் முடிஞ்சிருச்சு, சௌந்தர்யாவோட கேம்லாம் வந்துட்டு முந்தா நேரத்தை முடிஞ்சிருச்சு. இவங்களுக்குலாம் சரி ஓகே நம்ம உட்காந்து வேடிக்கை தானே பார்க்க போகிறோம், நம்ம வாய் வித்தையெல்லாம் இன்றைக்கி சிறந்தவர்கள் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் 2 பேருமே சாரி கட்டிட்டாங்க. சாரி கட்டினதுக்கு அப்புறமா திடுப்புன்னு பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், வெளியில் இருக்கிறவங்களும் தடுப்பாட்டம் விளையாடலாம் அப்படின்றது சொன்னதுக்கு அப்புறமா பார்க்கும்போது ஐயோ சாரியை கட்டிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பாவம், சௌந்தர்யா ஒரு பக்கம் விழுந்து வாடுறாங்க, ஜாக்லின் ஒரு பக்கம் இழுத்து பிடிக்கிறாங்க. லைக் சில சேட்டைகளுக்கு ஓகே இது எல்லாத்தையுமே. ஆனால் சத்யான்ற ஒருத்தர் அதிகப்படியாக இன்வால்வ் ஆகாமல் அவர் பாட்டுன்னு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு, அப்பா சார் சத்யா சார் எதுக்கு இருக்கீங்கன்னே தெரில, அவன் சும்மா மிச்சம் சாப்பிட தான் காசு இருக்காரு, ரைட்டு என்ன பண்ண முடியும், லைக் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூழலில் வந்துட்டு கடைசியாக சூப்பரான ஒரு மூவ் இந்த இடத்துல சிவாவை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அது என்ன ஹாஸ் இல்லை என்ன மேட்ருனா, குறுக்கிட்டு பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல, சரி ஓகே ஓகே சொல்லுங்கள். லைக் ஓகே என்ன மேட்ருனா, லைக் மஞ்சரியை அப்படியே டாலை வைக்காமல் வந்துட்டாங்க, பவித்ராவும் டால் வைக்காமல் வந்துட்டாங்க. இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்கன்ற பட்சத்தில் மஞ்சரி வந்துட்டு சொல்கிறாங்க பவித்ரா கிட்ட, நீ தான் நாமினேஷனில் இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரமும் எப்படியாச்சும் வந்துட்டு நீங்கள் இது பண்ணுவீங்க, நான் இந்த வாரம் வந்துட்டு நாமினேஷனில் இருக்கிறதுனால ப்ராப்ளி எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் ஆஃப் டிஸ்கஷன்லாம் வந்துட்டு இருக்கும்போது திடுப்புன்னு சிவா அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து வந்துட்டு சிவாவுக்கு தெரியுது இந்த குரூப்பில் சிவாவும் மஞ்சரியும் நாமினேஷனில் இருக்காங்க, அதுக்கப்புறமா சாச்சனா, ரைட்டுங்களா, இந்த 3 பேர் தான் இந்த மீதி இருக்க 6 பேரில் வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே இங்கே இருக்காருங்கன்றதுனால இவர் வைல்ட் கார்டு, மஞ்சரியும் வைல்ட் கார்டு. ஓகே நம்ம இன்னும் கொஞ்ச நாள் சேவ் பண்ணோன்னா திடுப்புன்னு என் கழுத்தை பிடிச்சி இப்படி சோக் பண்ணுறீங்க, எப்படிங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்துட்டு மஞ்சரி கிட்ட ஒரு விஷயத்தை போட்டு கற்றுன்னு கட்டி பாஸ் நான் தெரியல தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் இன்னைக்கெலாம் அந்த சிட்டிக்கு கோவம் வந்த மொமெண்ட்டை பாஸ் சிட்டியா அவருக்கு ஏன் அவ்வளோ கோவம் வந்ததுன்னே தெரில மாஸ். எஸ் எனக்குமே தெரில, ஆனால் திடுப்புடு அவரோட கோவம் வந்தது எனக்கு அது ஒரு மாஸ்டர் மைண்டாக தான் எனக்கு பார்க்க வைக்குது. இப்படி ஓவராக மஞ்சரியை ட்ரிகர் பண்ணால் மஞ்சரி வந்துட்டு பவித்ராவோட பொம்மையை உள்ளே வச்சுருவாங்க, உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா மஞ்சரி வந்துட்டு எனக்கு காம்படிஷனாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் வந்துட்டு ஹி வாஸ் பண்ணாரோ அப்படின்ற ஒரு சூழல். ஓ அப்படியா விஷயம், அப்படி தான். ஓகே இங்கே மஞ்சரி வேகமாக போயிட்டு வச்சுட்டாங்க. இங்கே ஸ்மார்ட்டான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பவித்ரா இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, சரி மஞ்சரியை வந்துட்டு ஆட வைக்கணும்னு நினச்சா அவங்க சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டு தானேன்னு சொல்லி பவித்ரா நினச்சிருந்தாங்கன்னா இந்த சண்டைக்கு வந்துட்டு சரி உங்களை விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு பவித்ரா திரும்ப மஞ்சரியோட பொம்மையை உள்ளே வச்சுருந்துருக்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு நினச்சி அவங்க பாட்டுன்னு அப்படியே உட்காந்துருக்க மஞ்சரி கோவப்பட்டு பொம்மை எடுத்து போய் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரிக்கும் பவித்ராக்கும் ஒரு டிஸ்கஷன், ஏய் சாரி செய்விடு நானும் இதுக்கு மேலே விளையாடல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜாக்லின் வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டேன் நீ போய் ஆடு ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக போனாங்க. போயிட்டு விளையாடும் போது நீ பரவாயில்ல இதெல்லாம் நம்ம தனியாக பேசிக்கலாம், நீ வைக்கிறதுனா வந்துட்டு முன்னாடியே வச்சுருந்துக்கலாம்ல பவித்ரான்னு சொல்லிட்டு மஞ்சரியும் கேட்க, ஆக்சுவலி மஞ்சரி கேட்ட பாயிண்ட்டுமே கரெக்டு தான், கரெக்டு தான், ரைட். இப்படி தான் இந்த பர்டிகுலர் டே வந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி 4 பேரா, எஸ் அந்த 5 பேர் இருக்காங்க. 5 பேரில் மறுபடியும் வந்துட்டு கேம் வரும்போது ஆஸ் யூஷுவல் ஜெஃப்ரி டப்புன்னு உள்ளே வந்து வச்சிட்டாரு, சிவாவும் வந்துட்டு உள்ளே வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அருண் அவ்வளோ வேகமாக வந்துட்டு வச்சுட்டாரு, சாச்சனாவோட பொம்மையும் வந்துடுச்சு, அதை பவித்ராவும் உள்ளே வச்சுட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபஸ்ட் டைம் எவர் பவித்ரா வந்துட்டு முன்னாடியே வந்து வச்சுட்டாங்க. கடைசியாக வந்துட்டு அருணும் சாச்சனாவும் வரும்போது 2 பேரும் ஒன்றா தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. பட் சாச்சனாவோட ஹைட்டுக்கு அவங்க ஏன்ச்சு அங்கே மேலே வைக்கிறதுக்குள்ளே அருண் வந்துட்டு ஒரு பாலை அந்த ஒரு பொம்மையை வச்சுட்டாரு. ஸோ சாச்சனாவால் பவித்ரா பொம்மையை வைக்க முடியல. ஸோ பவித்ரா வந்துட்டு அவுட் ஆகிட்டாங்க. இதில் தடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எஃபர்ட்டை காமிச்சிட்டே இருக்காங்க. ஜெஃப்ரிலாம் கூட ஒரு பக்கம் கோவமானார் இன்னைக்கு அந்த ஒரு ராணவ் அண்ட் ரயான் விஷயத்தை. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பேசவே இல்லையேன்னு தான் நான் நினச்சேன். எஸ்
இன்னைக்கு ஜெஃப்ரியுமே வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டார். மூளை இருக்குதா இல்லையான்னு தெரில, அவனுக்கு என்ன விளாட்றான், நான் எல்போ வச்சு சொன்னா என்ன ஆகிறதுக்கு இந்த அந்த ஒரு ஃபேக்டர். இதை தாண்டி அந்த ரயான் ராணாவ் சண்டைக்குள்ளே உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு டிஸ்கஷனில் ரயானை கூப்பிட்டு முத்துக்குமரன் ராணவ் இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ முத்துக்குமரன் என்ன பண்ணுவார், நீ பாட்டு இவர் மூக்க உடைச்சா, நீ பாட்டு அவர் மூக்க உடைச்சா என்ன நடக்குது அப்படின்னா, ரயான் இவரோட வேர்ட் பிளேவை சூப்பராக வந்துட்டு கேட்டான். மூக்கு உடைச்சா அதெல்லாம் அவ்வளோ சீன்லாம் இங்கே இல்லை, ஓகேவா, ஜாக்கிரதையாக ஆடுங்க, இல்லை எதிர்பாராது நடந்துச்சுனான்றதை சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறமா வந்து தமிழில் அப்படியே சொல்லி அந்த விஷயத்தை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறாரு. இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவராலாக அடுத்தபடியாக இந்த டாஸ்கில் வந்துட்டு முன்னேறி போகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் யார் வாஸ்? யார் யாருன்னா அருண், அதுக்கப்புறம் சாச்சனா, ஜெஃப்ரி அண்ட் தென் சிவா. ஸோ இந்த 4 பேரில் ஜெஃப்ரி நாமினேஷனில் இல்லை. இப்போ நாமினேஷனில் இருக்கிறது சாச்சனா அண்ட் சிவா. டே 1ல் இருந்த ஒரு பிளேயர், வைல்ட் கார்டாக வந்த ஒரு பிளேயர். அருணும் இல்லையோ? எஸ், அருணுமே வந்துட்டு நம்மளுக்கு நாமினேஷனில் இல்லை. ரைட், இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாருமே இருக்காங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸில். அப்படின்ற போது ஆக்சுவலி இந்த அருண் இருக்காரான்றது ஒரு டவுட் ஃபேக்டராகவே இருக்குது, மறந்துட்டேன். ஆனால் சிவாவுக்கும் சாச்சனாவுக்கும் தான் ஹெவியான ஒரு போட்டி இருக்கிற மாதிரியே தோணுது. பட் அருண் இஸ் பிளேயிங் சூப்பர். நான் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு நான் அவுட் ஆயிடுறேன், எனக்கு சாச்சனா உள்ளே போகட்டும், இல்லைனா வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு சாச்சனாக்கு எப்படி இருந்தாலும் அடிப்படுற மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இந்த டாஸ்க் வந்துட்டு இன்றைக்கி முடியுது, மீதி வந்துட்டு நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான். படி வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? யார் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எஸ், யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்குமே தெரில. பட் ஆரம்பத்தில் சிவா கொஞ்சம் ரொம்ப டல்லாக விளையாடிக்கிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு சிவா இந்த லேட்டர் டைமில் வந்துட்டு பயங்கரமாக பிக்கப் பண்ணிட்டு ஆடுறாரு. அந்த ஜெஃப்ரியுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாரு எல்லா கேம்லேயுமே. ஈவன் சாச்சனாவுமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அருண் முடிஞ்ச அளவுக்கு அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தார். இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ இந்த 4 பேர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. இந்த 4 பேருக்குள்ளே எப்படி போகுன்றது தெரியல. இது முடிஞ்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் இதை பற்றின டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க்கு, ஆக்சுவலாக ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க்கு இந்த சீரா அப்படின்ற அந்த கிளாசெட் கோல்டு, பிளாட்டினம் அண்ட் டைமண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் வந்துட்டு அந்த டாஸ்க்கு வச்சுருந்தாங்க. 5 பேராக பிரியணும், அதை வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணோம். இந்த ப்ரொமோஷன் டாஸ்க் தான் வந்து எத்தனை காரு ஏதாவது வச்சுக்கிட்டு ஏற்படுத்துகிறாங்கல்ல. எஸ், அது இல்லாமல் இருந்தால் தானே ஆச்சரியம். பட் அது இருந்தால் தான் அவங்களுக்குமே மணி ஆஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அதுவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8.5 minutes ஆஃப் த எபிசோட். பட் ஆக்சுவலி ஒர்த்தாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அதை பற்றி ஒரு டாஸ்க் பண்ணணும், அண்ட் தென் அது ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ ஃபஸ்ட் எத்தனை அந்த ஃபேஷன் மாடல்ஸ் மாதிரி ஜாக்லின், சௌந்தர்யா, நடுவில் வந்துட்டு ரயான், அவங்க வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங்கை போட்டு அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணாங்க. அண்ட் தென் அன்ஷிதா, தர்ஷிகா அண்ட் பவி இவங்க 3 பேரும் மாடலிங்காக வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. க்யூட்டாக இருந்தாங்க. ரொம்ப முக்கியம் இப்போ. பட் ஆக்சுவலி க்யூட்டாக தான் இருந்தாங்க எல்லாருமே. இதை தாண்டி வந்துட்டு ஆனந்தியும் மஞ்சரியும் இந்த குஷி படத்தோட சீனை வந்துட்டு பண்ணாங்க. தட் வாஸ் ரியலி குட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் இந்த ராணவ், இன்னொரு டீமில் வந்துட்டு ராணவ், அதுக்கப்புறம் சத்யா, இவங்க 2 பேருமே வந்துட்டு சாட்சனாவை வச்சுட்டு ஒரு மூமெண்ட், அந்த ஃபார்மேஷன், அந்த பொண்ணை வச்சுட்டு அந்த பைக் மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு ஃபார்மேஷன்ஸ்லாம் பண்ணாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு விஷால் மற்றும் அருண் அவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த விஜய் சேதுபதி மாதிரி பண்ணாங்க. விஜய் சேதுபதி அந்த மாதிரி வேறு இந்த விஷால் பேசி இந்த வாரம் எப்படியோ வாங்கி கட்டிக்க போகிறான். அவனோட லவ்வுக்கு என்ன ஒரு சூப்பராக பண்ணா பார்த்தீங்களா மேஸ்? எஸ், அதான் அந்த விஜய் சேதுபதி மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது திடீர்னு தர்ஷிகாவுக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டு இது எல்லாமே வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்துட்டு முத்துக்குமரன் சூப்பராக இருந்துச்சு அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டு. முத்துக்குமரன் அண்ட் சிவா சேர்ந்து பண்ணாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட அந்த கான்செப்டில் அவங்க வந்துட்டு முடித்தாங்க. தட் வாஸ் ரியலி இம்ப்ரெசிவாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஓவராலாக இப்படி தாங்க எபிசோட் முடிஞ்சது. ரைட் படி, உனக்கு எதாவது இருக்கா கேட்கணுமா? எனக்கு ஒன்றும் இல்லை மாஸ். நாளைக்கு நான் பேசிவோம் யார் தான் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஓகே, நாளைக்கு நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. இன்னொன்று, இந்த கேரக்டர் அசஸ்மெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அது நாளிலேருந்து பண்ணிடலாமா? லைக் நாளைக்கே ஒவ்வொரு கேரக்டராக நீங்களே சொல்லுங்கள் படி. லைக்
இதுலேருந்து ஆரம்பிப்போம். கண்டிப்பாக இவ்வளோ தாங்க டாஸ்க்கு. நாளைக்கு யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா லைக் முடிஞ்சிருச்சு. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வெளில உட்காந்து சும்மா என்ன டைம் ஆகுதுன்னெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஜாக்லின் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாங்க, இந்த பசங்கள்லாம் அடிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா திடுதுப்புன்னு 2-3 இடத்துல கோவப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் பவித்ராவோட எமோஷ்னல், இந்த மஞ்சரியும் வந்துட்டு எமோஷ்னலாக. இதை தாண்டி சிவா இன்னைக்கு வந்துட்டு என்னை கண்டுக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆதங்கத்தில் ஒரு இது மாதிரி எடுச்சிட்டிங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கீழே விழுந்திருக்கும் போது ஆர் யூ ஓகேன்னு கேட்குறேன். அந்த ஆர் யூ ஓகேன்னு கூட யாரும் கேட்க மாட்டேங்க, இந்த வீட்டில் இருக்கிற என்னை கண்டுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு ஆதங்கமும் கோபமும் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டார் மனுஷன். ரைட், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைய சூழலில் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஸ்கோரிங் ஃபேக்டர் அது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்க. சாட்சனாவும் அதே மாதிரி அந்த கட் பண்ண விஷயத்தில் அவங்க ஒரு குட்டி ஸ்க்ரீன் ஸ்பேஸு, இப்படி பவர் பேக்டான ஒரு எபிசோடு தான். மீதி விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் as part of day 54 ரிவ்யூவில். Until then, this is Selva signing off from my buddy. Hi, tada. Yes, thank you all. மீண்டும் நாளை சந்திக்கலாம். Until then, this is Selva signing off from Selva Insights along with this buddy. Thank you.